அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும், அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். ஈட்டுப்படி, தொலைபேசி படி, தொகுதிப்படி, தொகுப்புப்படி, வாகனப்படி, அஞ்சல் படியை சேர்த்து எம்எல்ஏக்களின் வங்கிக் கணக்கில் மாதா மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் லம்பாக வந்து விழும்போது தனியாக ஒரு படி மேலே போய் அவர்களுக்கு ஏன் கார், அந்த காருக்கு ஏன் வாகனப்படி என்பதே பலரது கேள்வியாக இருக்கிறது. தமிழ்நாடு சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பேசிய முதலமைச்சர் விஜய் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப்படும் என அறிவித்தார். இது அவையில் இருந்த உறுப்பினர்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்த அவர்கள் கைத்தட்டி தங்கள் வரவேற்பை தெரிவித்தனர். ஆனால் இந்த அறிவிப்பு மக்கள் மத்தியில் இருவேறு விமர்சனங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது. பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் பயண தேவைகளுக்காக பிறரை சார்ந்து இருப்பதை தடுத்து அவர்கள் எவ்வித சமரசமும் இன்றி சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தங்களின் தொகுதிக்கு உட்பட்ட கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு எளிதாக பயணம் செய்து தொகுதி முழுவதும் உள்ள மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண வழிவகுக்கும். லால்குடி தொகுதி அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸ் மார்டினின் சொத்து மதிப்பு 5,863 கோடியே 72 லட்சம் ரூபாய். பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவும் முதலமைச்சருமான விஜயின் சொத்து மதிப்பு 648 கோடியே 85 லட்சம் ரூபாய். வில்லிவாக்கம் தொகுதி எம்எல்ஏ ஆதவ் அர்ஜுனாவின் சொத்து மதிப்பு 534 கோடியே 90 லட்சம் ரூபாய். அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தவேகாவில் இணைந்த இசக்கி சுப்பையாவின் சொத்து மதிப்பு 419 கோடியே 13 லட்சம் ரூபாய். பொள்ளாச்சி தொகுதி திமுக எம்எல்ஏ நித்யானந்தனின் சொத்து மதிப்பு 170 கோடியே 46 லட்சம் ரூபாய். திருநெல்வேலி தொகுதி தவேகா எம்எல்ஏ RS முருகனின் சொத்து மதிப்பு 158 கோடியே 48 லட்சம் ரூபாய். மண்ணச்சநல்லூர் தொகுதி திமுக எம்எல்ஏ S கதிரவனின் சொத்து மதிப்பு 153 கோடியே 50 லட்சம் ரூபாய். பல்லாவரம் தொகுதி தவேகா எம்எல்ஏ காமாட்சியின் சொத்து மதிப்பு 108 கோடியே 99 லட்சம் ரூபாய். காங்கேயம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ NSN நடராஜனின் சொத்து மதிப்பு 99 கோடியே 71 லட்சம் ரூபாய். ஒசூர் தொகுதியின் அதிமுக எம்எல்ஏ பாலகிருஷ்ண ரெட்டியின் சொத்து மதிப்பு 98 கோடியே 91 லட்சம் ரூபாயாக உள்ளது. இப்படி கோடிகளில் புரளும் தமிழ்நாட்டின் இந்த பணக்கார எம்எல்ஏக்களுக்கு அரசு கார் வழங்குவது அவசியமா? இந்த கார்களை நம்பித்தான் அவர்கள் தொகுதி வலம் செல்வார்களா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இவ்வளவு ஏன் அவையில் கோரிக்கை வைத்த காட்டுமன்னார் கோவில் தொகுதி பிசிக எம்எல்ஏ ஜோதிமணிக்கு கிட்டத்தட்ட 1 கோடியை தொடும் அளவுக்கு சொத்து மதிப்பு உள்ளது எனவும் அரசு கொடுக்கும் ஊதியத்தை வைத்து அவரால் மக்கள் பணி மேற்கொள்ள முடியாதா எனவும் கேள்வி எழுப்பும் ஒரு சாரார் எம்எல்ஏக்களுக்கு காரே வழங்க வேண்டாம் என சொல்லவில்லை. உண்மையிலேயே எளிய பின்னணி கொண்ட எம்எல்ஏக்களின் பின்னணியை ஆராய்ந்து வழங்கலாம் என கூறி வருகின்றனர். உதாரணத்திற்கு குறைந்த சொத்து மதிப்பு கொண்ட ராணிப்பேட்டை தொகுதி தவேகா எம்எல்ஏ தாகிரா, பெரம்பலூர் தொகுதி தவேகா எம்எல்ஏ கே சிவகுமார், திருத்துறைப்பூண்டி தொகுதி சிபிஐ எம்எல்ஏ கே மாரிமுத்து, துறையூர் தொகுதி தவேகா எம்எல்ஏ ரவிசங்கர், குடியாத்தம் தொகுதி தவேகா எம்எல்ஏ சிந்து,
கிருஷ்ணராயபுரம் தொகுதி தவேக எம்எல்ஏ சத்யா, மானாமதுரை தொகுதி தவேக எம்எல்ஏ இளங்கோவன், கும்பகோணம் தொகுதி தவேக எம்எல்ஏ வினோத், பூந்தமல்லி தொகுதி தவேக எம்எல்ஏ பிரகாசம், சிவகாசி தொகுதி தவேக எம்எல்ஏ கீர்த்தனா உள்ளிட்டோருக்கு கார் வழங்குவது குறித்து ஆலோசிக்கலாம் என கூறுகின்றனர். இதற்கிடையே மாத ஊதியமாக அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் ரூபாய் 1,05,000 மற்றும் மருத்துவ படிகள், பயண கட்டண சலுகைகள், சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்கும் நாட்களுக்கான தினசரி படி என அனைத்தும் கிடைக்கும் போது தனியாக கார், ஓட்டுநர், எரிபொருள், உதவியாளர் நியமனம் என கூடுதலாக ரூபாய் 1,00,000 எதற்கு கொடுக்க வேண்டும் என கூறும் மற்றொரு சாரார், அரசின் தற்போதைய கடன் சுமையில் இவ்வளவு பெரிய செலவு தேவைதானா? கார் வாங்க மட்டுமே குறைந்தது 20 கோடி ரூபாய் தேவைப்படலாம் எனவும், கூடுதல் படியால் ஆண்டுக்கு 246 கோடி ரூபாய் செலவு ஏற்படாதா? 5 ஆண்டு காலம் இந்த கூடுதல் செலவை அரசு தாங்குமா? இந்த நிதியை வைத்து அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறை, கழிப்பறை வசதி, கணினி ஆய்வகங்கள் உள்ளிட்ட திட்டங்களை செம்மைப்படுத்தலாமே. அரசு மருத்துவ சேவைகளை வலுப்படுத்த கூடுதல் ஆம்புலன்ஸ்கள் வாங்கலாமே. அங்கன்வாடி மையங்களை மேம்படுத்தலாமே எனவும் கூறுகின்றனர். தங்களிடம் வரிசை கட்டி எத்தனை கார்கள் நின்றாலும் அரசு கொடுக்கும் காரில் கெத்தாக வலம் வருவோம் என எம்எல்ஏக்கள் இன்முகம் மலர கூறுவது முக்கியமா, அல்லது மக்களின் இன்முகம் மலர்வது முக்கியமா என கேள்வி எழுப்பும் பலர், ஏற்கனவே ஒவ்வொரு குடிமகனின் தலையிலும் 1,28,000 ரூபாய் வரை கடன் சுமை இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் மக்கள் தலைகள் மீது கூடுதல் சுமையை ஏற்றுவதா என வினவுகின்றனர். எனவே முதலமைச்சர் தனது அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.